பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் வந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லவும், அதே மாதிரி சாயந்தரம் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க அக்கா மாமா வந்து பணம் எங்கன்னு கேட்பாங்க. பாண்டியனும் செந்தில் கிட்ட பணம் எங்க செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா பணம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உளறிட்டு இருக்கப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியனோட அக்கா வந்து உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெட்கமான எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பாண்டியனும் கோவப்பட்டு, இருங்க அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு எதுக்கு திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் சொல்றது, எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியாம உண்மையை சொல்ல வர நேரத்தில் கரெக்டாக மீனா அந்த இடத்துல வந்து பணம் இந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் பணத்தை நீட்டுறாங்க. நான் தான் போய் பேங்க்ல எடுத்துட்டு வந்தேன். அவங்க என்ன போக சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. அதனால தான் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டியா அவளை அனுப்ப சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சரி அப்படின்ட்டு அந்த பணத்தையும் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. எப்படி வந்து மீனா இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் செந்தில் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. எப்படியோ மீனா தான் இந்த விஷயத்தில் வந்து செந்திலை வந்து காப்பாற்றிருக்காங்க. என்னதான் வந்து 10 லட்ச ரூபாயை வந்து கடனாக வாங்கினாலும் கூட அதுக்கான வட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மீனா வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க, அந்த பணத்தை வந்து திரும்ப எப்படி கொடுக்க போகிறாங்க, பாண்டியனுக்கு எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் ஒரு நாள் தெரிய தான் வரப்போகுது. ஸோ தெரிய வந்துச்சு அப்படின்னா செந்திலோட நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.